சிற்றம்பலம். குருவர்களையும் திருவர்களையும் வந்தித்துக் கொண்டு எங்களுடைய மூத்த சைவ புலவர்களுடைய ஆசிகளையும் வேண்டிக் கொண்டு இன்று திருவாசக விரிவுரை தொடரிலே போற்றி திருவகவல் 5வது விரிவுரை நடைபெற இருக்கின்றது. அந்த விரிவுரையை வழங்க இருக்கின்றார் சைவ புலவர் சேனா கந்த சத்யதாசன் அவர்கள். நாங்கள் வழமை போல தேவார பாராயணத்துடன் இந்த நிகழ்வை ஆரம்பிப்போம். தேவார பாராயணத்தை வழங்குமாறு சைவப்புலவர் சங்கத்தின் தலைவர் சைவப்புலவர் கமல்நாதன் ஐயா அவர்களை பணிவோடு அழைக்கின்றேன். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். எல்லா உலகமும் ஆனாகம்பமவி இருந்தாய் நீயை நல்லாரை நன்மை அறிவாய் ஞானச் சுடர் விளக்காய் நின்றாய் நீயே பொல்லா வினைகள் அறுப்பாய் நீயே புகழ்ச்சேவடி என்பை வைத்தாய் நீயே செல்வாய செல்வம் தருவாய் நீயே திருவையாத செம்பொற்றோதி சொல்வதறியேன் வாழி தோற்றிய தோற்றம் போற்றி வல்லை வந்தருளியனை வழித்தொண்டு கொண்டாய் போற்றி இல்லை இன்ப வெள்ளம் எனக்கருள் செய்தாய் போற்றி தில்லையம்பலத்துளாடும் சேவடி போற்றி என்ன அருள்வாதமூர் சொல் அம்பலவர் தாம் எழுதும் திருவாசகத்தை தெளிந்தால் கருவாம் பவகதியும் நீங்கி கருவாம் பகவதியும் பவகதியும் நீங்கி பரமரருளாலே சிவகதியும் உண்டாம் சிவம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதேவதே நம பார்வதேவதே அரகர மகாதேவா நம பார்வதேவதே அரகர மகாதேவாம். தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் போற்றி இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க்கும். மாணிக்கவா சுவாமிகள் திருவடி சரணம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நன்றி நன்றி சார். தேவார பாராயணத்தை வழங்கிய சைவப்புலவர் சீகா கமல்நாதன் ஐயா அவர்களுக்கு மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி நன்றி அம்மா, உங்களுக்கு நன்றி. தொடக்குறீங்களா சார்? இன்றைய விரிவுரையை வழங்க இருக்கின்றார். தொடக்குறீங்களா சார்? சொல்லுங்க. மிக்க இதுவரையில இந்த வகுப்புகளை சிறப்பாக நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்ற பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய எங்களுடைய சைவப்புலவர் ஆனந்தி ஏரட்னம் அவர்களுக்கு அகில இலங்கை சைவப்புலவர் சங்கத்தின் சார்பிலே மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைக்கு ஒரு பொன்னான நாள். ஆனி மகம் மாணிக்கவா சுவாமிகளுடைய குருபூசை திருநாள். இந்த நல்ல நாளிலே நாங்கள் திருப்பெருந்துறையிலே சிவபெருமானே நேரடியாக வந்து தன் திருவடிகளையும் தன் சின்முத்திரையையும் காட்டி ஆட்கொண்ட அந்த பெரும் திருவருளை நினைத்து திருப்பெருந்துறையிலே இருக்கிற அந்த திருவடிகளை நாங்கள் மனதார
எல்லோரும் பிரார்த்தனை பண்ணி வழிபாடு செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அது மிகவும் முக்கியமான ஒரு திருவடி. அங்கே உருவங்கள் கிடையாது, திருவடிக்குத்தான் வழிபாடு. எங்களை எல்லாம் ஈடேற்றக்கூடிய மிகப்பெரிய திருவடியாக திருப்பெருந்துறை திருவடியை நாங்கள் கருதுகிறோம். பேரே திருப்பெருந்துறை. இந்த சொல்லை நீங்கள் பார்க்கலாம், திருப்பெருந்துறை. இந்த பெருந்துறை என்ற அந்த இடத்திலே இருந்து மாணிக்கவா சுவாமிகளை ஆட்சி செய்து அந்த குருவனுடைய மனதிலே அதை தியானம் பண்ணி கொள்ள வேண்டும். அதே நேரம் எல்லோரும் கையெடுத்து மாணிக்கவா சுவாமிகளை நாங்கள் வணங்கி கொள்ள வேண்டும். மாணிக்கவா சுவாமிகளுடைய அந்த திருவடி வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ண வேண்டும். ஏனென்றால் அந்த பெருமானுடைய வாசகத்தை எழுதுவதற்கு இறைவனே நேரடியாக வந்து சிறப்பாக எழுதிய பெருமையை நாங்கள் நினைத்து நினைத்து எப்போதுமே பக்தி வயப்படுத்த வேண்டும். மாணிக்கவாசனுடைய திருவாசகம் இருக்கும் காலம் வரை எப்போதுமே இந்த பக்தி நெறி தலை தோங்கிக் கொண்டே இருக்கும் என்று பல அன்பர்கள் சொல்லுவார்கள். ஆகவே அந்த பக்தி சிறப்பை நாங்கள் இந்த வேளையிலே நாங்கள் மனதிலே தியானம் பண்ணி சிறப்பாக இந்த குருபூஷ நல்ல நாளிலே அவருடைய குருவருளும் திருவருளும் எல்லோருக்கும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று அடியேன் பிரார்த்தனை பண்ணி கொள்ளுகிறேன். அவருடைய ஆசீர்வாதத்தோடு, மாணிக்கவா சுவாமியுடைய ஆசீர்வாதத்தோடு எங்களுடைய அகில இலங்கை சைவப்புலவர் சங்கமும் நூடூழி காலம் சூரியேந்திரர்கள் உள்ளவரை தொடர்ந்து இயங்கி மிகப்பெரிய தெய்வீக பணிகளை நற்பணிகளை எல்லாம் ஆற்றுவதற்கு அருள் புரிய வேண்டும் என்றும் இந்த வேளையிலே பிரார்த்தனை பண்ணி கொள்கிறேன். தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லலறுத்தானந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் பாதபூரன் கோன் திருவாசகம் என்னும் தேன் என்று பிரார்த்தனை பண்ணி கொண்டு திருவாசகத்தை மனம்பாக்கு காயங்களாலே வணங்கி அற்புதமாக இந்த போற்றி திருவகவல் இந்த ஒவ்வொரு போற்றியும் அன்பர் சத்யதாசன் அவர்கள் இதை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு போற்றியும் சொல்ல சொல்ல சுவாமியினுடைய பாதத்திலே ஒவ்வொரு புஷ்பங்களை இட்டு நாங்கள் வழிபாடு செய்யும். ஒரு புஷ்பமோ நிறைய புஷ்பமோ இட்டு வழிபாடு செய்கிறோம். அந்த வகையிலே இந்த போற்றி திருவகவலை மிக சிறப்பாக சைவ புலவர் கந்த சத்யதாசன் அவர்கள் சிறப்பாக எடுத்து வருகின்றார்கள். இன்றும் அவர் தொடர்ந்து இந்த விரிவுரைகளை வழங்க இருக்கின்றார். அவர்களை அகில இலங்கை சைவ புலவர் சங்கத்தின் சார்பிலே வருக என்று வரவேற்று இன்றைய குருபூசை நல்ல நாளிலே இந்த திருவாசக விரிவுரைகளை தொடர்ந்து வழங்குமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாக என்று தில்லை கூத்தனுடைய திருவடி வணங்கி தில்லை கூத்தனோடு மணிவாசக பெருமான் திருவாசகத்தின் பொருள் காட்டுகிறேன் என்று கை காட்டி இறைவனோடு இரண்டர கலைந்து மறைந்த நாள் இன்றைய நாள். திருவுடலை மறைத்து ஆன்மா சிவனடி சேர்ந்த பொன்னான நாள். திருவாசகத்தின் பொருள் என்ன என்று தில்லை 3000 அந்தணர்கள் கேட்ட பொழுது அந்த பொருளானது தில்லையிலே இருக்கின்ற நடராஜ பெருமான் தான் என்று கனக சபையிலே இருக்கின்ற தில்லைக்கூத்தனை சுட்டி காட்டி கொண்டு தில்லைக்கூத்தனிடத்திலே போய் பெருமான் முத்தியை அடைந்தார், சாயுச்சியமூர்த்தி. ஆகவே திருவாசகத்தினுடைய பொருள் என்பது ஒன்று, தில்லை கூத்தன் என்பது ஒன்று, இன்னொன்று தில்லைக்கூத்தனை சென்று சேருவதற்கான வழி என்பதும் அதனுடைய பொருள் என்பதை அருளாளர்கள் சொல்லுகிறார். நாங்கள் இப்பொழுது படிப்பது கருத்து, அது பொருள் அல்ல. உண்மையிலே திருவாசகத்தினுடைய உள்ளார்ந்த பொருள், அந்த மெய்ப்பொருள் எதுவென்றால் அது தில்லைக்கூத்தன் தான். அதனாலேதான் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். பொருளை அறிந்து சொல்லுவது என்பது வேறு. நாங்கள்லாம் பொருளை இப்பொழுது அறிந்து கொண்டிருக்கிறோம். பொருளை உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏற்றி பணியார் என்று சிவபுராணத்திலே முன்னமே அருளியிருந்தார். அப்படியான அந்த திருவாசகத்திலே இன்றைய புண்ணியமான நல்ல நாளிலே நாங்கள் சில நல்ல காரியங்களை செய்கிற பொழுதும் எங்களுக்கு சோதனை வரும். ஆனால் ஒரு வகையிலே பார்த்தேன், தீப விளக்கிலே செய்வதுதான். நாவலர் பெருமான் எப்படி ஒரு வேப்பெண்ணெய் விளக்கிலே இருந்து புத்தகத்தை பார்த்தார், அச்சு போத்தார், பிழை பார்த்தார்,
அதை போல நாங்களும் தீபத்தை ஏற்றி வைத்து விட்டு இன்றைக்கு படிக்கிறோம். கனவிலும் தேவர்க்கு அரியோய் போற்றி நனவிலும் நாயர்க்கு அருளினை போற்றி என்று பார்ப்போம். நாங்கள் நனவிலே நாயனாக இருக்கிற எனக்கு இந்த நனவிலே பெருமான் அருளை நல்கினார். ஆனால் தேவர்களுக்கு கனவிலே கூட காண முடியாதவராக இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அடுத்தது இடைமருது உறையும் எந்தாய் போற்றி. இடைமருது என்பது திருவிடை மருதூர் என்று ஒரு சிவன் கோவில் இருக்கிறது. அங்கே இருக்கின்ற அந்த சிவபெருமான் என்னுடைய தாய், என் தாய் என்று போற்றுகிறார். சடையிடை கங்கை தரித்தாய் போற்றி. தன்னுடைய சடையிலே கங்கா நதியை தரித்தவனே போற்றி. ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி. திருவாரூரில் எழுந்தருளியிருக்கும் அரசனே ஈஸ்வபெருமானே ஈசனே போற்றி. சீரார் திருவை ஆறா போற்றி. அதாவது அழகு நிறைந்த திருவையாற்றிலே எழுந்தருளி இருப்பவனே போற்றி. இங்கே தலைவர் குறிப்பிட்டது போல இவை ஒவ்வொன்றுமே மந்திரங்கள்லாம். நீங்கள் வடமொழியிலே இருக்கின்ற மந்திரங்களை கேட்டு பார்த்தால் தெரியும். இறைவனுடைய பெருமையை அங்கே எடுத்து சொல்லப்படுகிறது. இறைவனுடைய பெருமை. அதை போலேதான் இது மந்திரங்களாக அமைந்திருக்கிறது. அண்ணாமலையும் அண்ணா போற்றி. அண்ணாமலை என்பது திருவண்ணாமலை. திருவண்ணாமலையிலே எழுந்தருளி இருக்கின்ற அந்த அண்ணல் என்பது உயர்ந்தவர் என்கின்ற கருத்திலே வருகிறது. மூத்தவரை தானே அண்ணா என்று நாங்கள் சொல்லுவோம். ஆகவே அண்ணாமலையும் அண்ணா போற்றி. கண்ணார் அமுத கடலே போற்றி. என்னுடைய கண்ணிலே நிறைந்திருக்கின்ற அமுத கடல், சாதாரண கடல்ல அமுத சாகரமே போற்றி. அது ஒரு வகையிலே தன்னுடைய நிறைந்த ஞானத்தை இங்கே எடுத்து காட்டுவதாகவும் இருக்கிறார். இந்த இகம் பரம் என்று இரண்டிலேயும் இந்த ஞானம் என்பது மிக முக்கியம். சிவபெருமான் தான் அங்கே முக்கண்ணனாக இருந்து தன்னுடைய நெற்றிக்கண்ணினாலே அறிவை பிரகாசிக்க செய்வதை நாங்கள் எல்லோரும் பார்க்கிறோம். ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி என்று அடுத்த அடியிலே சொல்லுவார். திருவேகம்பம் தெரியா கச்சியகம் திருவேகம்பம் அங்கே இருக்கின்ற இறைவனை போற்றி. பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. சிவபெருமான் தன்னுடைய இடப்பாகத்தை உமாயம்மையாருக்காக கொடுத்திருக்கிறார். ஆகவே அர்த்தநாரீஸ்வரரே போற்றி. பராய்த்துறை மேவிய பரனே போற்றி. திரு பராய்த்துறை என்று அங்கே பெருமான் எழுந்தருளி இருக்கிற ஒரு ஆலயம் இருக்கிறது. ஆகவே பராத்துறை மேவிய பரனே போற்றி. சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி. சிராப்பள்ளி என்பது திருச்சிராப்பள்ளி. திருச்சிராப்பள்ளியிலேதான் தாயுமானவராக சிவபெருமான் தாயாக வந்து தன்னுடைய மகளுக்கு பிரசவம் பார்த்த அந்த வரலாற்றை நாங்கள் அறிகிறோம். ஆகவே அவர் தந்தையாக மட்டுமல்ல தாயுமானவராகவும் நின்று திருவருள் பாலித்திருக்கிறார். அதனாலேதான் அந்த திருச்சிராப்பள்ளிக்கு இருக்கின்ற இறைவனுக்கு தாயுமானவர் என்கின்ற ஒரு பெயர் இருக்கிறார். அது மட்டுமல்ல, மற்றோர் பற்றிங்கு அறியேன் போற்றி. மணிவாசகர் சொல்லுகிறார், நான் உன்னைத்தான் பற்றி இருக்கிறேன் சிவபெருமானே, வேறு ஒரு பற்றும் எனக்கு இங்கே கிடையாது. இது திருவாசகத்திலே பல இடங்களிலே சொல்லுவார். பாரடுவிண்ணாய் பரந்தகம்பரனே பற்று நான் மற்றிலேன் கண்டாய் என்று அந்த பதிகம் முழுவதுமே, வாழாப்பத்து பதிகம் முழுவதுமே நான் வேறு ஒன்றிலேயும் பற்று வைக்கவில்லை என்றதை அங்கே சொல்லுவார். அதை போல இங்கே மற்றோர் பற்றிங்கு நான் அறியேன், வேறு இடத்துல பற்றி இருப்பதாக எனக்கு அறியவே முடியாது. குற்றாலத்தம் கூத்தா போல். குற்றாலம் உங்களுக்கு தெரியும், இறைவன் இருக்கின்ற ஒரு முக்கியமான இடம். ஆகவே அந்த குற்றாலத்திலே இருக்கின்ற கூத்தன் என்பது இல்லை கூத்தனை போற்றி. கோகலி மேவிய கோவை போற்றி. கோகலி என்பது திருவாவடுதுறை. திருவாவடுதுறை கோகலி என்று சொல்லுவார்கள். அப்ப திருவாவடுதுறை இருக்கின்ற இறைவனுக்கு மேலான சிறப்புகள் பல இருக்கிறது. ஆகவே திருவாவடுதுறையிலே இருக்கின்ற அரசனே வேந்தனே போற்றி. அதுக்கு அடுத்தபடியாய் ஈங்கோய் மலையம் எந்தாய் போற்றி. திரு ஈங்கோய் மலை என்று ஒரு ஊர் இருக்கிறது. அங்கே இருக்கின்ற சிவபெருமானை போற்றி. பாங்கால் பழனத்து அழகா போற்றி. பழனத்திலே சிவபெருமான் நல்ல அழகனாக வீற்றிருக்கிறான். அவன் பரிமேல் அழகர் என்று நாங்கள் பார்த்தோம். ஆகவே அவர் இன்றைக்குமே அழகானவர் தான். ஆகவே கடம்பூர் மேவிய விடங்கா போற்றி.
சரியா? திருக்கடம்பூர்ல இருக்கின்ற பெருமான் விடங்க பெருமான் என்று சொல்லுகிறார். விடங்க என்பது ஒளிபடாத சிவலிங்கங்களை கொண்டிருக்கின்ற திருத்தலம். அதாவது தானாக தோன்றிய சுயம்புலிங்கங்களை கொண்ட திருத்தலத்தை விடங்கத்தலம் என்று சொல்லுவார். சப்த விடங்கத்தலங்கள் தென்னாட்டிலே 7 விடங்கத்தலங்கள் இருக்கிறது. திருநள்ளாறு, திருமறைக்காடு, திருநாகை காரோசனம் போன்ற தலங்கள் எல்லாம் ஒளிபடாத சிவலிங்கங்களை கொண்டது. ஆகவே இங்கே விடங்கா, கடம்பூர்ல இருக்கின்ற விடங்கா போற்றி, அடைந்தவர்களுக்கு அருளும் அப்பா போற்றி. ஆறு சிவபெருமானை போய் சேருகிறார்களோ அவர்களுக்கு அனுக்கிரகத்தை செய்பவர் அப்படியான பெருமானே உனக்கு போற்றி. இத்தி தன்னின் கீழிரு மூவர்க்கு அத்திக்கு அருளிய அரசே போற்றி. இத்தி என்பது கல்லால மரத்துக்கு இருக்கிற இன்னொரு பெயர். இத்தி என்று ஒரு மரம் இருக்கிறது. ஆலம் மரத்தினுடைய வகையை சார்ந்ததான். விழுதுகள் வெறும் சிறிய இலை. ஆகவே இது கல்லால மரம் என்று அருளாளர்கள் சொல்லுகிறார்கள். அந்த கல்லால மரத்தின் கீழே இருந்து 2 மூவர்க்கு 6 பேருக்கு உபதேசம் செய்திருக்கிறார். அந்த 6 பேரோடு அங்கே அத்தி என்கின்ற ஒரு யானையும் இருந்து உபதேசத்தை பெற்றிருக்கிறது. சரியா? உங்களுக்கு தெரியும், மனிதரை விட விலங்குகள் எத்தனையோ வழிபட்ட தலங்கள் பல இருக்கிறது. திரு ஆனைக்கா யானையும் சிலந்தியும் வழிபட்டு முத்தி பெற்ற புண்ணியமான ஒரு தலம். ஆகவே இத்தி தன்னின் கீழிருந்து மூவர்க்கு 2 மூவர்க்கு அத்திக்கும் அருளிய அரசையை போற்றி. தென்னாடுடைய சிவனையை போற்றி. நான் என்றைக்கும் சொன்னேன், சிவபெருமான் தென்னாட்டிலே தான் இருக்கிறான். பாண்டிய நாடு அவ்வளவு வளம் நிறைந்த நாடு. அந்த நாடு மிக முக்கியமானது. நீங்கள் மதுரையிலே என்ன திருவிளையாடல் புராணத்தை எடுத்து பார்த்தால் தெரியும் அந்த சிறப்புகளை பற்றி. 64 திருவிளையாடல்கள் நடந்த சிறப்பு. ஆகவே தென்னாட்டிலே இருக்கிற சிவபெருமான் என்பது சிதம்பரத்திலே நடனமாடிக்கொண்டிருக்கின்ற சிவகாம சுந்தரி சமேத சிவ சிதம்பரேஸ்வர பெருமான். அவர்தான் தென்னாட்டிலே இருந்து கொள்ளுகிறார். உங்களுக்கு தெரியும், உலகத்தினுடைய மையமாக இருப்பது சிதம்பரம். அது இன்றைக்கு விஞ்ஞானிகளாலே நிறுவப்பட்டிருக்கிறது. என்றைக்கோ மணிவாசகர் சொன்னார், இங்கே இருக்கிற சிவபெருமான் தான் உலகம் எல்லாம் இருக்கின்ற கடவுளுக்கு துணையாக இருக்கிறார். இந்த சைவ சித்தாந்தத்தின்படி சர்வ வியாபகத்தை நீங்கள் படித்திருப்பீர்கள். இறைவன் எங்குமே வியாபித்திருக்கிறார். அன்றைக்கு நாங்கள் பார்த்தோம், பாரிடை எங்காய் பரந்தாய் போற்றி, நீரிடை 4ஆய் நிகழ்ந்தாய் போற்றி, தீயிடை 3ஆய் திகழ்ந்தாய் போற்றி, வழியிடை 2ஆய் மகிழ்ந்தாய் போற்றி, வெளியிடை 1ஆய் விளைந்தாய் போற்றி என்று பார்த்தோம். ஆகவே தென்னாட்டிலே இருக்கிற இறைவன் தான் எந்நாட்டிலும் இருக்கின்றவர்களுக்கு இறைவனாக இருந்து அருள் பாலிக்கிறார். அதுக்கு நல்ல உதாரணம் சைவ சமயம்தான் அனாதியானது. அங்கே அல்லாஹ் பிறந்தால் என்ன, நபிகள் நாயகம் பிறந்தால் என்ன, இயேசு கிறிஸ்து பிறந்தால் என்ன, அவர்களையெல்லாம் பிறப்பிச்சவர் சிவபெருமான் தான். இன்றைக்கு எப்படி சீரடி சாய்வாக கும்பிடுறார்கள், ஆஞ்சநேயரை கும்பிடுறார்கள், ஐயப்பனை கும்பிடுறார்கள். இதே போல பல பேரை கும்பிட்டு அப்படி சமயம் வளர்ந்து வரலாம். அது பின்னாலே அரசியல் போலே அவர்களுடைய செல்வாக்கினால வளர்க்கப்படுகிறது. ஆனால் சிவபெருமான் தான் எல்லாவர்களுக்குள்ளேயும் இருந்து கொள்ளுகிறான். ஆகவேதான் இந்த வாசகத்தை என்றும் நாங்கள் சொல்ல வேண்டும் என்று மிக பழங்காலத்திலிருந்தே தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இதை வடிவா சொல்ல வேண்டும் என்றால், சில பேர் எந்நாட்டுடைய சிவனையை போற்றி எங்களுடைய நாட்டில் இருக்கிற இறைவன் என்று சொல்லி கொடுக்கிறவர்கள் இருக்கிறார். நான் காதல கேள்விப்பட்டேன். ஆகவே இந்த வசனம் அநேகமாக சைவ மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். அதை நீங்கள் மற்றவர்களுக்கு ஒருக்கா விளங்கப்படுத்த வேண்டும். சந்தர்ப்பங்கள் கிடைக்கிற பொழுது தென்னாடுடைய சிவனை போற்றியே எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றியை நீங்கள் எடுத்து விளங்கப்படுத்த வேண்டும். அதிலே இந்த விஞ்ஞான ரீதியான உலகத்தினுடைய மையம் சிதம்பரத்திலே தில்லைக்கூத்தனுடைய இடது காலினுடைய பெருவிரல் நகத்திலே இருக்கிறது. மையம் என்பது ஒரு புள்ளி, அந்த நகத்தினுடைய மையத்திலே. இதையும் நீங்கள் தெளிவாக சொல்ல வேண்டும். இன்றைக்கு விஞ்ஞானிகள் எடுத்து சொன்ன அந்த விடயத்தை இன்றைக்கோ மெஞ்ஞானிகள் நமக்கு காட்டியிருக்கிறார். அப்ப அது மிக முக்கியமா. இதுக்குள்ளாலே இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. ஒரு ஆத்ம சாதகனாக இருந்தால் அவன் இதய கமலத்திலே தான் இறைவனை முதல்ல தரிசிப்பான், இதய கமலத்துல. ஆனால் அந்த தரிசனத்தினுடைய விளைவாக அவன் பின்னாலே எங்கும் இறைவனை பார்ப்பான், எங்குமே இறைவனை பார்ப்பான். அப்ப உள்ளார்ந்தமான ஒரு தத்துவமாக கூட அது அமைந்து கொள்ளுகிறது. அடுத்தது ஏனைக்குருளை கருளினை போற்றி. ஏனக்குருளை என்றா, ஏனம் என்றா பன்றி.
பன்றிக்குட்டிக்கு அருளியது உங்களுக்கு தெரியும். திருவிளையாடல் புராணத்திலே தான் இந்த பன்றிக்குட்டிக்கு பால் கொடுத்த வரலாறு வருகிறது. ஆகவே ஏனக்குருளைக்கு அருளினை போற்றி மான கைலை மலையாய் போற்றி. மானம் என்பது மேன்மை. சரியா? மானம் போட்டுது என்று நாங்கள் சொல்லுவோம். மேன்மை எங்களிடத்துல போட்டுது, மேலான தன்மை போட்டுது. அப்ப இந்த மானம் என்பது நான் கட்டாயம் அறிஞ்சிருக்க வேண்டும். இப்ப மானத்தை நாங்கள் காப்பாற்ற வேண்டும், எங்களுடைய மேன்மையை நாங்கள் காப்பாற்ற வேண்டும். அப்படியான மேலான கைலை மலையிலே இருக்கின்ற பெருமானே போற்றி. அருளிட வேண்டும் அம்மான் போற்றி. எனக்கு பெருமானே, தாயொத்த இறைவனே. அம்மான் என்றால் ஒரு வகையிலே மாமன் என்கின்ற கருத்திலே கூட வந்து கொள்ளும். ஆகவே அன்போடு அழைத்துக் கொள்ளுகிற ஒரு சொல்லு. அந்த சொல்லிலேதான் எம்பெருமானே எனக்கு அருள் புரிய வேண்டும். இருள் கெட அருளும் விரைவா போல். அப்ப இருள் என்பது உங்களுக்கு தெரியும், அஞ்ஞான இருள் என்பது சொல்லுவார்கள். அந்த அஞ்ஞான இருள் என்பது சைவ சித்தாந்தத்திலே அது ஆணவ மலமாக இருப்பதை நீங்கள் எல்லாரும் அறிவீர்கள். ஆகவே இருள் கெட அருளும் விரைவா போற்றி என்பதையும் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அது இருள் எங்களுக்கு கடத்தானே வேணும். இதை கூட நாங்கள் அடிக்கடி சொல்லலாம். இருள் கெட அருளும் விரைவா போற்றி. தளர்ந்தேன் அடியேன் தமியேன் போற்றி. நாங்கள் பல பேர் சேர்ந்து இருக்கிறோம். ஆனா மணிவாசக பெருமான் தனிமையாகத்தான் இருந்தார். சரியா? அவர் தனியத்தான் இருந்தார். பெருமானே, நான் தளர்ந்து போனேன் அப்பா, என்னாலே இனி வாழ முடியாது. தமியேன், நான் தனியும் இருக்கிறேன் என. ஆகவே எனக்கு நீ அருள் புரிய வேண்டும் என்று அந்த பிறவி பெருங்கடல்லே தன்னந்தனியனாய் அழுத்து உன்னை நான் அழைக்கிறேன் என்கின்ற ஒரு கருத்திலே கூட அவை அமைந்து கொள்ளும். களம் கொள கருத அருளாய் போற்றி. களம், களம் என்பது உங்களுக்கு தெரியும், வயல்ல நெல் விளைகிற பொழுது அதை களம் என்று சொல்லுவார். அப்ப களம் என்பது ஒரு இடம், நிலைத்த இருப்பிடம். அந்த நிலைத்த இருப்பிடத்தை எனக்கு வேண்டும் பெருமானே. உன்னையே நான் எப்பொழுதும் யாண்டும் நினைத்து நாடி இருக்கும்படியாக எனக்கு அருள் புரிய வேண்டும். களங்கொள கருத அருளாய் போற்றி. அஞ்சேல் என்று இங்கு அருளாய் போற்றி. அஞ்சேல் என்பது உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நீங்கள் மற்றவர்கள் கட்டாயம் எடுத்து சொல்லணும். நான் பிரசங்கத்துல சொல்றேன்னா, நீங்கள் கோயிலுக்கு போனால் சிவபெருமானுடைய வலது அபயகரம் உங்களுடைய கண்ணுக்கு தெரிந்ததா? கண்ணுக்கு அபயகரம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் பெருமான் உங்களை அஞ்சேல் என்று பாதுகாத்திருக்கிறார். அதே போல வரதகரம் தெரிந்திருந்தால் பெருமான் உங்களுக்கு ஏதோ அருள் தந்திருக்கிறார். பல பேர் கோயில போவார்கள், கும்பிடுவார்கள். ஆனால் இந்த கரங்கள் அவர்களுக்கு தெரியுமோ என்றது ஒரு கேள்விக்குறி. இது திருஞான சம்பந்தர் கூட திரு ஆலவாயிலே போயிருக்கிற பொழுது சம்பந்தர் மடத்துக்கு தீ வைக்கிறார்கள். தீ வைக்கின்ற காலத்திலே அங்கே சம்பந்தர் என்ன கேட்கிறார் என்றால், அஞ்சேல் என்று எங்களுக்கு அருள் புரியப்பா, முதல் எங்களை பயப்படாது என்று சொல்லி. முருகன் யாம் இருக்க பயமேன் என்று சொல்லுவது போல அஞ்சேல் என்று அருள் புரிய வேண்டும். சரியா? செய்யனே திரு ஆலவாய் மேவிய ஐயனே, அஞ்சேல் என்று அருள் செய்யனே, பொய்யராம் அமனர் கொழுவும் சுடர் பையவே சென்று பாண்டியர்க்காகவே என்று அங்கேயும் அவர் கேட்கிறார். அதை போலே இங்கேயும் அஞ்சேல் என்று இங்கு அருளாய் போற்றி. அஞ்சேல் என்று இங்கு அருளாய் போற்றி. நஞ்சே அமுதாய் நயந்தாய் போற்றி. உங்களுக்கு தெரியும், திருப்பாற்களில் எழுந்த நஞ்சை அமுதமாக அவர் மாற்றினார். திருநாவுக்கரசருடைய வரலாற்றிலே கூட சமணர்கள் நஞ்சு கலந்த பாற்றோற்றை கொடுக்க நாவுக்கரசர் சொல்றார், என்ன செய்ய முடியும், அரசன் சாப்பிட சொல்லுகிறான். சிவபெருமானே, நீதானே நஞ்சை அமுதாக்கி உண்டாயப்பா, அதே போல நானும் இந்த நஞ்சை சாப்பிடுகிறேன். அதுக்குள்ள நஞ்சு கிடக்கின்ற எனக்கு தெரியும், ஆனா சாப்பிடாமல் தவிர்க்க முடியாது. நீ அதை அமுதமாக்கி வை என்று ஒரு தேவாரத்திலே பாடுவார். துஞ்சொருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்துடாதே என்று அந்த பாடலே சொல்லுவார். நஞ்சு அமுது ஆக்கி வைத்தார் நனி பள்ளி அடிகளாரி. திரு நனி பள்ளியினுடைய அந்த தேவார திருத்தலத்தினுடைய தேவாரத்திலேதான் இந்த நஞ்சு தான் நஞ்சு கலந்த பாற்றோற்றை கொண்டு தப்பினேன் என்பதை பின்னாலே பாடுகிறார். அது அறிவியலுக்காக நீங்கள் படித்துக் கொள்கின்ற அந்த இடம். ஆகவே இந்த இறைவனை அடைதல் என்பது அமிர்தம் உண்டதற்கு சமனாக இருக்கும். ஆகவே அந்த விஷமுண்டு அவன் என்ன செய்கிறான்
எங்களை காப்பாற்றினான். அது உலகியல். பரமார்த்திக வாழ்விலே நாங்கள் இறைவனை அடைதல் என்பது அமிர்தம் உண்பதற்கு சரியாக இருக்கு. அமிர்தம் உண்பதற்கு அது சரியாக இருக்கு. அடுத்தது அத்தா போற்றி, ஐயா போற்றி. அத்தா என்பது அத்தான் என்று நான் அன்றைக்கும் சொன்னேன், அன்போடு அழைத்துக் கொள்ளுகிற நிலை. அந்த அத்தா என்கின்ற நிலை அன்போடு அழைத்துக் கொள்ளுகிற நிலை. ஆகவே அத்தா போற்றி. அடுத்தது ஐயா, பெரியவர்களை நாங்கள் ஐயா என்று சொல்லுவோம். அதை போல இங்கே சிவபெருமானை ஐயா என்று சொல்லுகிறார். அடுத்தது நித்தா போற்றி. நித்தா என்பதும் இறைவனுக்கு இருக்கிற சிறப்பு. ஏன் அவன் நித்தமுமே இருந்து அருள் புரிபவன். ஆகவே அந்த நித்தனாகிய பெருமானே போற்றி என்று அங்கே சொல்லுகிற அதே வேளையிலே நிமல, நான் எப்பவோ சொன்னான் உங்களுக்கு, இறைவன் மலம் பற்றாத அவன் இருக்கிறார். நிமலா போற்றி என்று சொன்னார். அந்த பெருமானுடைய அந்த சிந்தனைகளை விட என்றுமே இருந்தாலும் இறைவனுடைய அந்த சிந்தையிலே நாங்கள் இருக்கிற பொழுது எங்களுக்கு இறைத்துவம் என்பது மேலானதுதான். அதே வேளையில் ஆன்மா சும்மா இருந்து வேலை கிடையாது. ஆகவே ஆன்மாவும் நிலையை பெற்று இருக்க வேண்டும் என்பதை அங்கே தெளிவாக எடுத்து சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அத்தா போற்றி என்று சொன்னவர் போற்றி என்று நமக்கு காட்டுகிறார். அதே போல பக்தா போற்றி. அப்ப பக்தாண்டா பக்தன், சரியா, பேரன்பு மிக்கவன். நாங்கள்லாம் பக்தன் என்றோம். பக்தனுக்கு காரணம் அன்பு, சரியா. அந்த அன்பிலே பக்தா போற்றி, அன்பை ஏற்றுக்கொள்பவன். நாங்கள் அன்பு வைக்கிறவழிலே இறைவனும் எங்கள் மீது அன்பு போற்றி. அவன் பெரியவனாகத்தானே இருக்கிறான். ஆகவே இதுக்கு அடுத்தபடியாக பெரியோய் போற்றி. இறைவன் எல்லாவற்றையும் விட மிக பெரியவன் சிவபெருமான் தான். இதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த கிராமிய வழிபாட்டிலே பெரிய நம்பிரான் வழிபாடு சிவபெருமானை பெரியவனாகவே போற்றி வழிபடுகின்ற சிறப்பு. அந்த தேவாரங்களிலே கூட பேரா பெரியோனே மன்னிக்கவன் திருப்புகழ் பேரா பெரியோனே ஏவூர் பெருமாளே என்று பெரியவனாக சிவபெருமானை போற்றியதை நாங்கள் பார்க்கிறோம். நான் நினைக்கிறேன் திருநாவுக்கரசருடைய திருத்தாண்டம் அரியானை அந்தரதம் சிந்தையானை அணுவையாருக்கும் தெரியாத தத்துவனை தேனைப்பார் என்று சொல்லப்படுது பெரியானை என்று சொல்லுகிறார். பெரியானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் புறவா நாளே என்று அங்கே கூட பெரியவனாக பார்க்கிற அந்த நிலையை பார்க்கிறோம். ஆகவே மணிவாசகரும் சிவபெருமானை பெரியாய் போற்றி, பிரானே போற்றி. சரியா? பிரான் என்பது பிராணிகள் உயிர்களை ரட்சிப்பவன். பிரான் என்பதனுடைய கருத்து பிராணிகளை ரட்சிப்பவன் என்பது கருத்தாக இருக்கிறது. ஆகவே பெரியோய் போற்றி, பிரானே போற்றி, அரியாய் போற்றி. அரியவன் என்பது எங்களுக்கு தெரியும் தானே, அவன் அரியவன், சரியா? ஆகவே அரியாய் போற்றி, அமலா போற்றி. அமலா என்பதும் நிர்மலன் தான். அமலன், விமலன், நிர்மலன், நிமலன் எல்லாம் அதே கருத்து தான். என்பது இந்த சுத்தம் அசுத்தம், நீதி அநீதியில வர அந்த எதிர்ப்பதத்தை இங்கே குறிக்கிறது. மலம், சரியோ? அமலம். அமலம் என்றா மலம் பற்றாதவன், மலம் ஒரு காலமும் பற்றார். சரியா? நாங்கள் முத்தியடைஞ்சால் எங்களுக்கு மலம் பற்றி எங்களிடத்திலிருந்து நீங்கும். ஆனால் சிவபெருமானுக்கு ஒரு காலமும் மலம் சேராது, பற்றாதவன். மறையோர் கோல நெறியே போற்றி. மறையவர்கள் என்பது பிராமணர்கள், வேத மந்திரங்களை ஓதுகின்ற பிராமணர்கள். இந்த சிவபெருமான் மறையோர் கோலத்தை எடுத்தார். நாங்கள் என்னிடத்துல பார்த்து நாங்கள் ஒரு அந்தணனாய் வந்து ஆண்டு கொண்டான் என்று மணிவாசகரே சொல்றார். தன்னை அந்தணனாக வந்து ஆண்டு கொண்டான். சரியா? திருமாலும் பன்றியாய் சென்றுணரா திருவடியை ஒரு நாமறையவோர் அந்தணனாய் ஆண்டு கொண்டான். ஒரு நாமம் ஒரு ரூபம் ஒன்றுமில்லாருக்கு 1000 திருநாமம் பாடி தெள்ளேணம் கொண்டாம ஒன்று பின்னாலே திருத்தெள்ளேணத்திலே சொல்லுவார். இங்கேயும் மறையோர் கோலம் வேதியனுடைய ஒரு வடிவத்தை எடுத்து
வந்து என்னை ஆட்கொண்டாய் என்று நமக்கு காட்டுகிறார். அடுத்தது முறையோ தரியேன் முதல்வா போற்றி. இப்ப எல்லாம் சொன்ன பெருமான் நீதானே எல்லாவற்றிற்கும் முதலானவராக இருக்கிறார். நான் இந்த பிறவி பிணியிலே இருந்து கஷ்டப்படுகிறேன், என்னாலே தாங்க முடியாது. ஆகவே நீ என்ன செய்ய வேண்டும்? ஆட்கொள்ளாதிருப்பது தகுமோ என்று கேட்கிறார். ஏனப்பா என்னை ஆட்கொள்ளாமல் இருக்கிறாய்? நீதானே குருந்தவனில இருந்து என்னை ஆட்கொண்டாய், என்னை விட்டு போய்விட்டாய், மீண்டும் என்னை ஆகவே முறையோ தரியேன் முதல்வா போற்றி. நீதானே எல்லாவற்றிற்கும் முதல்வனாக இருக்கிறான். நாங்கள் போற்றி என் வாழ் முதலாகிய பொருளே, திருப்பள்ளி எழுச்சியிலே போற்றி என் வாழ் முதலாகிய பொருளை என்று சிவபெருமான் முதல்வனாக இருக்கிறான். எங்களுடைய முதல்வன், வாழ்க்கையினுடைய முதல்வன். அவன்தான் மூலதனமாகவும் இருக்கிறான். ஆகவே முறையோ தரியேன் முதல்வா போற்றி என்று இங்கே சொல்லுகிற நிலையை பார்க்கிறோம். அடுத்து உறவே போற்றி என் உயிரே போற்றி. அவன் உறவாகவும் இருக்கிறான். எங்களுடைய உறவினர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஏதோ ஒரு வகையில எங்களிடத்துல பற்றி வச்சிருப்பார்கள். ஒரு துன்பம் வந்து விட்டால் உடனடியாக ஓடி வருபவர்கள் நண்பர்களை விட உறவினர்கள் தான். ஆகவே அந்த உறவாக எங்களோடு இருக்கிறான். அந்த உறவிலே இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், நாயன்மார்கள் பக்தி செலுகிற காலத்திலே உறவு நிலையிலே நின்றுதான் பக்தி செலுத்தினார்கள். அது உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த விடயம். அதாவது சம்பந்தர் இறைவனை தன்னுடைய தந்தையாக பார்த்தார். சரியா? நாவுக்கரசர் இறைவனை தன்னுடைய அரசனாக பார்த்தார். சுந்தரர் தன்னுடைய நண்பனாக பார்த்தார். மணிவாசகன் தன்னுடைய தலைவனாக, மணிவாசகர் தான் ஒரு பெண்ணுருவிலே இருந்து கொண்டு தன்னுடைய தலைவனாக, இன்னும் சொல்ல போனால் மணிவாசகர் ஒரு காதலியாகவும் சிவபெருமான் ஒரு காதலனாகவும் இருந்து பாடிய நிலைப்பாளர் மதுர பாவம் என்று வடமொழியிலே அதை சொல்லுவார்கள். ஆகவே அப்படி நிலையிலேயும் மணிவாசகருடைய பாடல்கள் இருக்கிறது. மணிவாசகர் சிவபெருமானை மிக உயர்ந்த நிலையில வைப்பதற்குரிய காரணம் அந்த மதுர பாவம்தான். அந்த மதுர பாவம்தான் ஞானத்துக்கு வழிகாட்டுகிறது. அது மட்டுமல்ல, குருவாக சிவபெருமானை குருவாக கொண்டு அடியார் சீடனாக இருக்கிற நிலையும் திருவாசகத்துல பார்க்கிறோம். இதெல்லாம் ஒரு வகையில உறவு நிலையிலே வச்சு பார்ப்பது. ஆகவே சிவபெருமான் எங்களுடைய உறவினராக இருக்கிறார். உறவே போற்றி. அது மட்டுமல்ல, என்னுடைய உயிரே போற்றி. அந்த காலத்திலே பெண்கள் சொல்லுவார்களாம் கணவனை, இவன்தான் என்னுடைய பிராண நாயகன். பிராணன் என்றால் நாங்கள் சுவாசிக்கிற காற்று. இப்ப ஆக்சிஜன் அந்த விஞ்ஞானம் சொல்லுகிறோம். அப்ப காற்று நாங்கள் சுவாசிக்கிற அந்த பிராணவாயுவாகிய ஆக்சிஜனங்களுக்கு அவ்வளவு முக்கியமா, அது போல ஒரு மனைவிக்கு கணவன் அவ்வளவு முக்கியமான பிராண நாயகன். ஆகவே இங்கேயும் அதைத்தான் சொல்லுவார் பெருமானே, நீ என்னுடைய உயிராக இருக்கிறாய். ஒரு வகையில பாருங்க, சிவபெருமான் தான் எங்கள் எல்லாரையும் ஆட்டி படைத்துக் கொள்ளுகிறான். எதை செய்தாலும் அவனுடைய அந்த செய்கைதான் எங்களை வழிநடத்தி கொள்கிறது. நாங்கள் இன்னமும் சொல்லலாம். அதனாலேதான் எல்லாம் சித்தம், அவன் சித்தம் என்று சொல்றவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். சரியா? எல்லாம் இறை சித்தம் என்று சொல்றவர்களும் இருக்கிறார்கள். ஆகவே அவன் உயிராக இருக்கிறான். அடுத்தது சிறவே போற்றி சிவமே போற்றி. அப்ப சிறவு என்பது சிறப்பு, சிறவு என்பது சிறப்பு. அப்ப அவன் சிறப்பானவனாகவும் இருக்கிறான். சிவபெருமான் சிறப்பானவனாயும் இருக்கிறான். நாங்கள் சொன்னோம், சிவன் என்பது இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்ற திருவுருவம். அதாவது சைவ சித்தாந்தம் சொல்லுகிற தளத்த மேனியினுடைய உருவ திருமேனி தான் சிவன், சிவபெருமான், தட்சணாமூர்த்தி, நடராஜர், பிச்சாளர்கள் எல்லாம். ஆனால் சிவம் என்பது மேலான, அது சொரூப நிலை. சரியா? அப்ப சிவமயம், சிவமயம், எல்லாம் சிவமயமே, எங்கும் சிவமயமே என்று நாங்கள் சொல்லுகிறோம். அதே போல சிவம் என்பது அவ்வளவிற்கு உயர்ந்து இருக்கிற நிலை. அப்ப இங்கே சிவமே போற்றி. சரியா? நீ அவ்வளவிற்கு உயர்ந்து இருக்கிறாய் என்பது அங்கே அடுத்து பேசப்படுகிறது. சிவம் என்றால் மங்களகரமானவன் என்கின்ற ஒரு கருத்து கூட வருகிறது. அடுத்தது மஞ்சா போற்றி மணாடா போற்றி. சரியா? மஞ்சம், மஞ்சு அல்லது மஞ்சம் என்றால் அழகு. சரியா? மஞ்சுளா என்று பெயர் வைப்பார்களா, அழகுள்ளவள் என்பது கருத்து. அப்ப சிவபெருமான் அழகானவனாகவும் இருக்கிறான். ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம்,
இன்னொரு சொல்லிலே சொல்றார். அது மட்டுமல்ல, அவன் மணாளனாக இருக்கிறான். சரியா? மணவாளனும் ஒரு வகையில நல்ல அழகானவனாக இருப்பான். நிலாவளவுக்கு மணவாளனை அலங்கரிக்கிறது தானே. அது மட்டுமல்ல, மணவாளன் எல்லாரிடத்திலும் அன்பு மிக்கவனாக இருக்கிறான். ஒரு திருமண வீட்டில் இருக்கிற மணவாளன் யாரை குற்றம் செய்தாலும் பேச மாட்டான், பொறுத்து கொள்வார். அப்ப சிவபெருமானும் மணவாளனாக இருந்து கொண்டு எல்லாருடைய குற்றத்தையும் பொறுத்து அருள் பாலிப்பவனாக இருக்கிறான். பஞ்சு ஏர் அடியாள் பங்கா போற்றி. பஞ்சு ஏர் அடியாள், உமாதேவியாருடைய கால்கள் சிவபெருமானுடைய பாதங்களும் அப்படித்தான். சரியா? பஞ்சு போன்று மென்மை ஆனது. நான் சொல்றது உண்டு, இந்த சிவபெருமான இறைவனுடைய, பொதுவா எல்லா தெய்வத்துக்கும் நீங்கள் பார்க்கலாம், இறைவனுடைய பாதம் என்பது இந்த பிறந்த குழந்தை, ஒரு மாதத்துக்குள்ள அந்த பிறந்த குழந்தையினுடைய பாதம். சரியா? மென்மையானதாக இருக்கும், அழகுள்ளதாக இருக்கும், செம்மையானதாகவும் இருக்கும். அதனாலே அந்த அம்மா காலை கண்ணில ஒற்றி கொஞ்சுவா. காலும் கையும் கண்ணில் ஒற்றி கட்டி கொஞ்சம் அம்மா என்று பாடினார்கள். ஒரு பிள்ளை கேட்டுதான் டீச்சர் படிப்பிக்க எங்களுடைய அம்மா அப்படி என்ற காலை கொஞ்சம். சரியா? அப்ப அம்மா சொன்னாவாம், இப்பது கால் இல்லை, இந்த காலை சின்ன வயதிலே அம்மா கொஞ்சம் இருப்பா. அதான் அந்த உண்மை, அதான் உண்மை. சரியா? அப்ப பஞ்சு ஏர் அணைய, பஞ்சோடு ஒப்புடக்கூடிய, அணைய ஒப்ப போல நீங்கள் படிச்சிருப்பீங்க, பஞ்சேர் அணையாள். சரியா? அப்ப பஞ்சு எப்படி அங்கே மென்மையானதாக இருக்கும், அதை போல இந்த திருவடியும் உமாதேவியார் பஞ்சேர் அடியாள். அடியாள் என்று பெண்பால வருகிறது. அந்த அடியாளுங்கன் உமாதேவியாருடைய பங்கனாக இருக்கிறாய் போற்றி என்பது நாங்கள் சொன்னாங்கள். நமஸ்காரம் கண்ணவிடும். பஞ்சேரணையாடியாள். அடுத்தது, அலந்தேன் நாயேன் அடியேன் போற்றி. நான் அலந்து போனேன் அப்பா. சரியா? உன்னை சார்ந்துள்ள நான் பல பல துன்பங்களிலே இருந்து வருந்துகின்றேன். நான் அலந்து போனேன், அதனாலே நான் உன்னுடைய அடியவனாக இருக்கிறேன். நான் அடியவன், நீ பெரிய ராசா. அப்படியான அடியவனே போற்றி. இலங்கு சுடரும் ஈசா போற்றி. சரியா? சுடர் என்பது இங்க பார்க்கிற தீபத்தின் ஒளி, அது ஒளியை தருகிறார். அப்ப சிவபெருமான் சோதி வடிவானவனாக இருக்கிறான். அதை நாங்கள் எப்பவும் பார்த்த மாதிரி அந்தம் இல்லாத அரும்பெரும் சோதி என்று பார்த்தோம். அழகில் சோதியன் அம்பலத்தில் ஆடுவான் என்று மணிவாயன் சேக்கிழார் சொன்னதை பார்க்கிறோம். சரியா? அருள் பெரும் சோதி என்றெல்லாம் பார்க்கிறோம். சிவபெருமான் சோதி வடிவானவன். ஆகவே அந்த சோதி வடிவானவன் இந்த சுயம் சோதி, இந்த விஞ்ஞானத்துல படிச்சிருப்பார்கள். ஒளி முதல் என்றா சூரியன் தான் ஒளி முதல் என்பார்கள், அல்லது விளக்கு, அல்லது இப்ப இருக்கிற மின்சாரம், அல்லது மின்னி பூச்சி, அல்லதெல்லாம் ஒளி முதல். சந்திரன் சூரியனுடைய ஒளியை வாங்கி எங்களுக்கு தருகிறான். அப்ப சுயம் பிரகாசம் சந்திரனிடத்துல இல்லை, சுயமல்ல. அப்ப சிவபெருமான் சுயம் பிரகாசமானவனாக இருக்கிறான் என்பது அந்த கருத்தாக இருக்கு. அப்ப அந்த சுயம் பிரகாசமான அந்த நிலை நாங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாங்களும் அந்த சுயம் பிரகாசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப சுயம் பிரகாசமான அந்த நிலை என்பது மிக முக்கியமான நிலை. அதனாலேதான் இலங்கு சுடரும் ஈசா போற்றி என்று சொன்னார். அடுத்தது, கண்ணே போற்றி. கவைத்தலை. சரியா? கவைத்தலை என்கின்ற ஊர், கவைத்தலை என்ற பெண்ணொரு தலை என்று நினைச்சு விடக்கூடாது. அப்ப கவைத்தலை மேவிய கண்ணே போற்றி. கண் என்றால் தெரியும், எங்களுடைய உடம்பில மிக முக்கியமான ஒரு உறுப்பு கண். ஆகவே அப்படியான கண்ணே, கண்ணின் மணியே என்று சொல்றது போல குவைப்பலை மலிந்த கோவையை போற்றி. சரியா? குவைப்பதியும் ஒரு ஊர்தான். சிவபெருமான் எழுந்தருளி இருக்கிற இடம். அங்கே இருக்கிற கோவை என்றா, கோ என்பது அரசன். குவைப்பதில் இருக்கிற அரசனை போற்றி என்று சொல்லுகிறான். மலை நாடுடைய மண்ணே போற்றி. இது என்னென்றால், எல்லா இடத்திலும் இருக்கின்ற சிவபெருமானை
எடுத்து போற்றுகிறார். இப்பவும் பல பேர் இருப்பார்கள், காலையில எழும்புகிற காலத்திலே எல்லா தான் போய் தரிசித்த கோயில் அல்ல, தான் கேள்விப்பட்ட கோயிலினுடைய பெருமை, சிதம்பரத்தானே, அண்ணாமலையானே, கதிர்காமத்தானே, கேரி சிவபெருமானை பார்த்து வழிபாடு ஆற்றுவார்கள். அவக்கனால சென்ற கோயிலை பார்த்து வழிபாடு ஆற்றுவார்கள், அல்லாட்டி மனத்தினாலே நினைத்து வழிபாடு ஆற்றிக்கொள்வார். ஆகவே இவர் இங்கேயும் ஒவ்வொரு ஊரிலே இருக்கின்ற அந்த சிவபெருமானை சொல்லுகிறார். மலை நாடுடைய இருக்கிறான். உங்களுக்கு தெரியும், மலை நாட்டு என்பது இந்தியாவிலே உலகத்திலேயே உயர்ந்த மலை இமயமலை. அதனுடைய உச்சியிலே தான் திருக்கைலாயம் இருக்கிறது. பாருங்க, அந்த மலைக்கு சொந்தக்காரர் நாங்கள் தான். ஆனா நாங்கள் இன்றைக்கு பலவற்றை கைவிட்டு விட்டோம். ஆகவே மலை நாடுடைய மண்ணே போற்றி என்று சொல்லுகிற அந்த முக்கியமான நிலையை நாங்கள் கொஞ்சம் உணர்ந்து பார்க்க வேண்டும். மலைநாட்டுக்கு மன்னனாக இருக்கிறான். சரியா? மன்னா கலை ஆர் அரிகே சரியா போற்றி. சரியா? அரிகேசரி. சரியா? கலைஞானங்கள் நிறைந்த அரிகேசரி என்கின்ற ஒரு ஊர் இருக்கிறார். சரியா? இந்த யாழ்ப்பாணத்திலே அரியாலை என்ற ஊருக்கு அதை இன்றைக்கு சில கலைஞர்கள் சொல்லுவார்கள், அரிய கலை ஊர் என்று சொல்லுவார். மேல அங்க கலைஞர்களும் பல பேர் இருக்கிறார்கள். அரிய கலை ஊர் என்று. அதுபோல இங்கே அரிகேசரி என்கின்ற ஒரு ஊர் இருக்கிறது. அங்கே கலைஞானங்கள் நிறைந்திருக்கிறது. ஆகவே அங்கே இருக்கிற சிவபெருமானே உனக்கு வணக்கம். திருக்கழுக்குன்றில் செல்வா. திருக்கழுக்குன்றம் எங்களுக்கு தெரியும், கழுகு வழிபட்ட தலம். இப்பொழுதும் பூசை நேரங்களிலே அங்கே கழுகு வந்து வானத்திலே பறக்கும். நாங்கள் போய் பார்த்து வந்த மாலை பூசை நேரத்துல பார்த்தோம். திருக்கழுக்குன்றிலே நாங்கள் பார்க்கிறோம். அந்த திருக்கழுக்குன்றிலே இருக்கின்ற செல்வன் சிவபெருமான் செல்வன் தானே. எல்லா வகையான செல்வமும் அவனிடத்திலே இருக்கிறது. எல்லா வகையான செல்வமும் அவனிடத்திலே இருக்கிறது. ஆகவே திருக்கழுக்குன்றில் இருக்கிற செல்வா போற்றி. பொறுப்பமர் பூவனத்து அரணே போற்றி. அப்ப திருப்பூவனம். சரியா? திருப்பூவனம் என்பதும் சிவபெருமான் எழுந்தருளி இருக்கின்ற ஒரு தலம்தான். அருவமும் உருவமும் ஆனாய் போற்றி. சைவ சித்தாந்தம் தெளிவாக வருகிறது. சிவபெருமான் அருவ வடிவாயும் இருக்கிறான், உருவ வடிவாயும் இருக்கிறான். இந்த அருவமும் உருவமும் என்பதற்கு இல்ல, அருவுருவமும் அங்கே வந்து கொள்ளுகிறார். சிவலிங்க திருமேனி அருவுருவம். இந்த அருவும் உருவும் திருவருட்பயன் சொல்வதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆகவே இங்கேயும் அருவும் உருவமும் ஆனாய் போற்றி. மருவிய கருணை மலையே. சிவபெருமான் கருணை மலையாக இருக்கிறான். அந்த கருணைக்கு அளவில்லை. சரியா? பெருங்கருணை, பேராற்றல் என்றெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். அப்ப கருணைக்கு வரம்பு கட்ட முடியாது. சரியா? அந்த அனந்த இன்பம் உடையவனாக இருக்கிறான், பெருங்கருணையுடையவனாக இருக்கிறான். மணிவாசகர் தான் நான் நினைக்கிறேன் திருக்கோட்டு வான்கருணை வண்ணப்பணித்தென்னை வாவென்ற வான்கருணை சுண்ண பொன்னீற்றற்கே சென்று கோத்துமியில இறைவனுடைய கருணையை நாங்கள் அளக்க முடியாது. வான் கருணை என்று சொல்லுமை இருக்கிறது. அதுக்கு அவர் சொல்லிக்கொண்ட ஒரு உதாரணம் உங்களுக்கு தெரிய வேணும். கண்ணப்பன் உங்களுக்கு தெரியும், 6 நாள்ல பக்தி செலுத்தி தன்னுடைய கண்ணையே சிவலிங்கத்துக்கு அப்பினான். எவ்வளவு அன்பு! அது மேலான 6 நாளும் கண்ணப்பர் சாப்பிடையில, தண்ணீர் குடிக்கையில, சரியா? நித்திர குடிச்சு சிவபெருமானை காவல் செய்தவர். பாருங்க அந்த பலன், அந்த விரத பலன். 6 நாள்ல முக்கிய. இப்ப மணிவாசகர் சொல்லுகிறார், கண்ணப்பனுடைய இந்த பெரிய அன்பை ஏற்றப்பா, என்னுடைய சின்ன அன்பையும் நீ ஏற்றிருக்கிறாய். சரியா? எங்களுக்கு எங்களுடைய அன்பை ஏற்றாரோ ஏற்கலோன்னு தெரியாமல் இருக்கு. இப்ப நான் இதுல பேசி கொண்டிருக்கேன்டா, களைச்சு போனார் ஒருவர் இந்த குரல் நல்லா இருக்கட்டும் ஒரு பேணியில தேன் கொண்டு வந்து வைக்கிறார், ஐயா குடி. இன்னொருவர் அவருக்கு தெரியாதனே களைச்சு போனார், பாமையாண்டு ஒரு கொஞ்சம் தண்ணி கிணத்துல தண்ணியிலிருந்து வைக்கிறார். நாங்கள் என்ன செய்வோம்னா தேனைத்தான் பருகுவோம். ஆனால் சிவபெருமான் தேனையும் தண்ணீரையும் சரி சமமாக ஏற்றுக்கொள்பவர். கண்ணப்பனுடைய பெரிய அன்பை ஏற்ற நீ
என்னுடைய சிறிய அன்பையும் ஏற்றாய். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டவின். அப்படியான அன்பினிடத்து இல்ல கண்டவின். என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டல்லே. அப்படி இல்லையாட்டாலும் என்னையும் நீ ஆட்கொண்டாய். வண்ண பழித்தென்னை வாவென்ற வான் கருணை சுண்ண பொன் நீற்றற்கே சென்று ஊதாய் போத்தோம்பி என்று அங்கே சொல்லுகிறார். நான் ஒரு நாள் சொற்பொழிவு இந்த வான் கருணை என்று அந்த பெரிய கருணை பற்றி நான் பேசிக்கொள்வது. ஆனா அந்த சாதாரண இடங்கள்ல இதை விளங்கப்படுத்துவது கொஞ்சம் கஷ்டம். சபை அதுக்கு தக்கதாக இருந்தால் அதை பேசலாம். ஆகவே மருவிய கருணை மலையே போற்றி. இதுல என்ன ஒன்று இருக்கிறது? இறைவனுக்கு அதீத நிலையில வடிவம் இல்லை. அவன் உலகு அனைத்துமே ஆகி இருக்கிறான். உடம்பாயும் இருப்பான், உயிராயும் இருப்பான். அப்ப உயிர்களை உவிப்பதிலே அவனுக்கு இருக்கிற அந்த ஊக்கம் இருக்குதானே, அவ்வளவு பெரிய. அதனால சிவபெருமானை கருணாகரன், கருணாகரனே என்றெல்லாம் போற்றுவார்கள். சரியா? அடியார்களும் கருணாகரன் என்று பெயர் வைக்கிறேன். சிவபெருமானும் கருணாகரன் அவ்வளவுக்கு உயர்ந்தவனாக இருக்கிறான். அந்த பெருமான் துரியமும் இறந்த சுடரே போற்றி. இந்த துரியம் என்பது உங்களுக்கு தெரியும், சைவ சித்தாந்தத்தில ஆன்மா சகல அவத்தையில, இப்ப நாங்கள் இருக்கிற அவத்தான் சகல அவத்தை. இந்த சகல அவத்தையில ஆன்மா 5 அவத்தைக்கு மேலான 5 அவத்தைக்கு ஆட்படுகிறார். சாக்கிரம், சொற்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம் என்று 5 அவத்தை. இந்த 5 அவத்தையில 4வது அவத்தை தான் இந்த சுரியம். சரியா? அது நனவு நிலை, கனவு நிலை, உறக்க நிலை. சரியா? அதை விட சாதாரண உறக்கம் தான் துரிய நிலை. அப்ப துரியமும் இறந்த சுடர், துரியத்துக்கு அப்பாற்பட்டுத்தான் பெருமான் இருக்கிறார். நாங்கள் நினைவுல தான் இருக்கிறோம். துரியத்துக்கு போறதுக்கு எங்களுக்கு வலு இது சில நேரம் எங்களுக்கு வரும். அது துரியம் என்பது கட்டாயம் ஒருக்காத்தான் பெருமை. இப்ப நீங்கள் பக்தியோடு கோயில போய் வழிபடுகிற பொழுது துரிய நிலை வரலாம். துரியாதீதம் கூட, அதாவது டெம்பரரியா என்ன சொல்றது, தற்காலிகமா உங்களுக்கு வரலாம். ஆனா திரும்ப நினைவுக்கு வந்துடுவோம். சரியா? அப்ப இறைவன் துரியமும் கடந்தவனாக இருக்கிறான். அப்ப அவன் சத்துவ, அதாவது சத்துவ குணம் என்று, சாத்வீக குணம் தானே சத்துவ குணம். அந்த சாத்வீக குணத்திலையும் சுத்த சாத்வீகம் உடையவனாக இருக்கிறான். சரியா? அதான் அந்த துரியம் கடந்தல்லை. அதை ஆத்ம பிரகாசம் என்று கூட சொல்லுவார்கள். ஆத்மாவினுடைய மேலான பிரகாசம். அப்ப துரியமும் இறந்தா இல்லாமல் போன சுடரே போற்றி. துரியம் இறந்துடுதா அதுக்கு மேல தெரிவரியாகிய தெளிவே போற்றி. சரியா? தெரிவு அரிதாகிய, சரியா, தெளிவு என்று அழைக்கப்படுது. நாங்கள் பார்க்கிறோம். இந்த அந்த கரணங்களுக்கு எட்டாதவன் இறைவன். மனம், புத்தி, சித்தம், அகங்காரத்துக்கு எட்டாதவனாக இருக்கிறான். அப்ப ஆத்மா சதா, அதாவது எந்த நேரமுமே சிவனை பிரார்த்தித்துக் கொண்டிருந்தால் அந்த தெளிவு என்பது வரும். சரியா? தெளிவு என்பது வரும். ஆகவேதான் இங்கே சொல்லுவார், தெரிவு அரிதாகிய தெளிவே போற்றி. சரியா? தெளிவுன்றது உங்களுக்கு தெரியும் தானே. இப்ப என்னன்னு சொல்றது, தெளிவு எங்க வரும்? கலங்கி இருந்தால் சில தெளிவு எடுத்தோம்னா அந்த தெளிவு நல்லதாக இருக்கும். சரியா? இந்த நல்லெண்ணெய கூட வடிவாக என்னன்னு சொல்றது, அதை துப்புரவாக்கி ஊற்றினால் தெளிவெண்ணெய் என்று அதை சொல்றார்கள். வேப்பெண்ணெய தெளிவெண்ணெய் என்று சொல்றவர்கள் இருக்கிறார்கள். அப்ப தெளிவு என்பது ஒரு நல்ல விடயம். அப்ப தெளிவாக இருக்கு. அடுத்தது தோளாமுத்த சுடரே போற்றி. தோளா என்றால் இது நண்பன் நினைச்சிடாதீங்கோ, இது கொம்பளவு லா, மவளவல்ல, கொம்பளவு லா. அப்ப இறைவன் தோளாமுத்த சுடனால் துளைக்கப்படாத முத்து போன்றான். முத்திலே ஓட்டை இருக்காது. அப்ப துளைக்கப்படாத முத்து பெருமதியானது மட்டுமல்ல, அழகானதாக இருக்கும். துளைச்சால் அதனுடைய தரம் கொஞ்சம் குறைஞ்சிடும். ஆகவே தோளாமுத்த சுடர், அந்த தோளாமுத்தாக இருக்கின்ற துளைக்கப்படாத முத்திலிருந்து நல்ல ஒளி வீசும். அப்ப தோளாமுத்த சுடரையே போற்றி. ஆளானவர்க்கு அன்பா போற்றி. யார் உன்மீது ஆட்பட்டு அன்பு செலுத்துகிறார்களோ, அப்படி உன்மீது அன்பு செலுத்துகிறவர்களுக்கு நீ அன்பனாக இருக்கிறாய். அன்பருக்கு அன்பனே வாவா.
அன்பருக்கு அன்பராக இருக்கிறான். நான் சிலன் சொல்லுவேன், நான் நல்லவனுக்கு நல்லவன், வல்லவனுக்கு வல்லவன் போல சிவபெருமான் அன்பர்களுக்கு அன்பனாக இருப்பான். ஆகவே ஆளானவர்க்கு அன்பா போற்றி, ஆரா அமுதே அருளே போற்றி, ஆரா அமுதே அருளே போற்றி, பேராயிரமுடை பெம்மான் போற்றி. சிவபெருமானுக்கு 1000 நாமங்கள் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், சிவாச்சாரியார்கள் கோயில்களிலே சகஸ்ரநாம அர்ச்சனை செய்வார். இறைவனுடைய 1000 நாமங்கள். இந்த 1000 நாமங்களை சொல்லி அர்ச்சனை செய்கிற பொழுது அது பெரிய சிறப்பு. இந்த லட்சார்ச்சனை செய்கிற காலத்திலேயும் 1000 நாமத்தை தான் திரும்ப திரும்ப உச்சரித்து அர்ச்சனை செய்வார்கள். ஒவ்வொரு தெய்வத்திற்கும் சகஸ்ரநாம மந்திரங்கள் வடமொழியில இருக்கிறது. அதே போல தமிழிலே நீங்கள் பார்த்தீர்களான இந்த போற்றி போற்றி என்கின்ற மந்திரத்தை அது தேவாரங்கள்ல இருந்து பெரிய புராணம் வரைக்குமே இருக்குது. பெரிய புராணத்திலேயும் போற்றி இருக்கிறது. சரியா? அப்ப திருவாசகத்துல எல்லாத்திலையும் இருக்கு. அதையெல்லாம் சேர்த்தாலே இந்த 1000 நாமம் பெறும். நாராயண பெருமான் 1000 நாமங்களால சகஸ்ரநாம அர்ச்சனை செய்துதான் சிவபெருமானிடத்திலே இந்த சக்கர ஆயுதத்தை வாங்கினவர். சக்கரம் என்பது நாராயணுக்கு மிக முக்கியமான ஒரு ஆயுதம் மட்டுமல்ல, சக்கரத்தையே நாராயணா கும்புறார் வலியுறாழ்வாருடைய ஆலயத்திலே. சக்கரம் தான் அங்க மூலஸ்தானத்திலே இருக்கிற சக்கரம் தான். சக்கரம் நாராயணன் தான். சரி, இந்தியாவிலையும் பல கோயில்களை பார்க்கலாம். சக்கர ஆழ்வார், கோப்பாயில கூட சக்கர ஆழ்வார், சக்கரத்தாழ்வார் என்று ஒரு கோயில். அப்ப அந்த சக்கரம் ஆயிரம் சிவபெருமான் தான். பாருங்க, இப்ப சிவபெருமான் தான் அந்த முழுமுதற் கடவுள் என்பது இதுக்குள்ளாலே நாங்கள் பெறுகிறோம். மாலுக்கு சக்கரம் அன்று அருள் செய்தவன் மன்னிய தில்லைதன்னுள். அப்ப 1000 மலர்களாலே அர்ச்சனை செய்யறான். தாமரை பூவை பிரிக்காமல் முழு பூவாலே அர்ச்சனை செய்யறான். சிவபெருமான் கொஞ்சம் சோதிச்சார்களே, நீ 1000 பூவாலே அர்ச்சனை செய்து நீ என்ன சக்கரத்தை பெற போறாயா? ஒரு மலரை மெதுவாக சிவபெருமான் ஒழித்து விட்டான். நாராயணன் பார்க்கிறான், 1000வது மந்திரத்தை சொல்றான். தாம்பாளத்துல பூ இல்லை. தன்னுடைய ஒரு கண்ணை பிடுங்கி பெருமானுக்கு அதை தாமரை மலராக அர்ச்சித்தான். கண் மலரால் நாராயணன் கண் மலரால் அர்ச்சி. அந்த பக்தியினாலேதான் சிவபெருமான் சக்கரத்தை கொடுத்தார். மாலுக்கு சக்கரம் அன்று அருள் செய்தவன் மன்னிய தில்லைதன்னுள். இந்த பாலுக்கு பால நாங்க நடுக படிக்கிறோம். ஆகவே பேராயிரமுடை பெம்மான் போற்றி. பிறாயிரம் பரவி வானோரேத்தும் பொம்மானை பிரிவிரா அடியார்க்கெங்கும் என்று சொல்லுவான். அப்ப இந்த பேராயிரமும் 1000 பேரும் அவனுடைய சிறப்பை சொல்லும். சரியா? இன்றைக்கு மனிதர்கள்ல சில பேருக்கு ஒரு பேர் 2 பேர் தான் கிடக்கும். அல்லது கெட்டவனுக்கு சில கெட்ட பேரையும் சொல்லி கூப்பிடுவான். கள்ளன் அப்படி இப்படி எல்லாம் கூப்பிடுவான். ஆனா நல்லவருக்கு உங்களுக்கு தெரியும் பல நல்ல பெயர்கள் இருக்கு. அவருடைய ஒவ்வொரு செயலையும் வச்சு கொண்டு பட்டங்களும் கொடுப்பார்கள். அவருடைய செயற்பாடு அதுபோல சிவபெருமான் கச்சக்கமான அருள் புரிந்தார். ஆகவே சகஸ்ரநாம மந்திரம் எல்லாம் சிவபெருமானுடைய பெரியவல்ல போற்றிதானே. இறைவனுக்கு வணக்கம் சொல்லுகின்ற இந்த போற்றி திருவள்ளையும் 1000க்கும் மேற்பட்ட நாமங்களை நாங்கள் பார்க்கலாம். ஆகவே அன்பர்களே, இன்றைக்கு நல்ல நாள். உண்மையில நான் இன்னொரு ஆலயத்துக்கு போக வேண்டிய தேவை இருக்குது. இப்போ கூட வீட்டில ஒரு ஆலயத்துல இருந்தால் செய்த இந்த மின்சாரம் தடைப்பட்டு விட்டது. ஆனால் கோயில இருந்த விளக்கு எனக்கு துணை செய்தது. எல்லாம் வல்ல திருவாலங்காட்டு பிள்ளையாருடைய திருவருள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். மணிவாசகருடைய திருவருளும் கிடைக்க வேண்டும். தில்லைக்கூத்தனுடைய திருவருளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்றைக்கு இந்தளவோடு பூர்த்தி பண்ணி கொள்கிறேன். நாளைக்கு கொஞ்சம் வகுப்பு கஷ்டமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் 2 நாள் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா இதுல பார்த்து அந்த வகுப்பு எடுத்து முடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இன்னும் ஒரு 3 வகுப்பாக எடுக்க வேண்டிய தேவை இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏதோ எல்லாம் இறைவனுடைய செயல் என்று கூறி எல்லோருக்கும் எல்லாம் வல்ல தில்லைக்கூத்தனதும் மணிவாசக பெருமானதும் மேலான திருவருள் கிடைக்க பிரார்த்தித்து அமைகிறேன். பிழையிரும்புறவி சூழும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவான் அறியளிக்கும் பாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன் என்று அந்த தேனை நீங்கள் எல்லாரும் பருகுங்கள். இன்றைக்கு நிறைந்த முற்றோதல்களை படித்திருப்பீர்கள், பல திருவாசகத்தை படித்திருப்பீர்கள். அதெல்லாம் உங்களுக்கு பலாபலன் அதிகம். வீட்டிலே என்னமும் இருந்து திருவாசகத்தை நீங்கள் நிறைய படித்துக் கொள்ளலாம் என்று கேட்டு பயன்பெறுங்கள் என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. ஆனந்தி அம்மா. நன்றி சார்.
கமலன் சார் இருக்கிறார் போல லைன்ல. இல்ல நீங்க சொல்லுங்க இருக்கா நிக்கிறார் தான் ஐயா நன்றி நிக்கிறீங்க. சார், நன்றி. நீங்க சொல்லுங்க. Okay. இதுவரையும் போற்றி திருவள்ளுவரின் 5வது நாள் விரிவுரையை சிறப்பாக வழங்கிய சைவப்புலவர் கந்த சத்தியாசன் அவர்களுக்கு சைவப்புலவர் சங்கத்தின் சார்பிலும் பயன்பெற்ற அனைவரின் சார்பிலும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றிகள். நன்றி. நான் இதுல இருந்து எழுந்து போவேன். கடவுள வெளியில வந்தேன். இங்கே போடுறது தமிழ்நாடு கலைக்கிறீங்களோ? இல்ல மற்றாக்கள் அவரை கேள்வி சத்தியான் தொடர்ந்து இருக்கே இல்ல போறாங்க என்ன அவர் கஷ்டப்பட்டுதான் இணைஞ்சிருந்தவர். ஆமா அவரை அப்ப கேள்வி கேட்கல யாரும் கேட்கிறாக்கள் இருந்தா கேட்கலாம். என்னண்டு செய்யுங்க. ஐயா வணக்கம். வணக்கம் அம்மா. எனக்கு இந்த அருமையான விளக்கம் கேட்டதுக்கு கடவுளோட கிருபை கிடைச்சதுக்கு நான் நன்றி குறிக்கிறேன். அப்புறம் எனக்கு இப்ப ஐயா சொன்னார்ல கனவு சாக்கியம் அதெல்லாம் சொல்றாரு இல்லைங்களா ஐயா. இப்ப நம்ம தூக்கத்துல சிவனே கனவுல நம்ம போய் பாக்குற மாதிரி வருது. அது என்ன, அது ஏதோ உணர்த்துது ஐயா. நம்ம ஒரு நாளும் என் கனவுல வருது. அந்த கோயில அப்படியே வச்சு போய் எல்லாரையும் பாருங்க அந்த சிவன் தெரியற அந்த மாதிரி நல்லா சந்தன காப்பு போட்டு இருக்க இப்படி எல்லாரையும் கூப்பிட்டுன்னு போய் எல்லாரையும் காட்டுற மாதிரியே வருது. அப்படியே அந்த நிலையில இருந்து நான் வெளியே வரமாட்டேன். அதனாலயே நல்லா தூங்கிட்டு அப்படியே இருந்துடுறேன். அது எதனால ஐயா அப்படி வருது? சத்யா நிக்கிறாரோ? போட்ட சரி அம்மா, நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. என்பது இறைவன் கனவுல கொடுக்குற காட்சி மிக முக்கியமான. இப்ப இன்றைக்கு இந்த பொங்கலுக்குள்ள நான் ஒரு உண்மையான சம்பவத்தை, நம்ம நிறைய கனவுல இறைவன் எனக்கு காட்சி கொடுப்பார். ஒரு சம்பவத்தை சொல்றேன். கதிர்காமத்தில இருந்து எங்கட சந்ததியில ஒரு பரம்பரைக்கு அவர்களுக்கு ஆம்பளை பிள்ளை இல்லை. அப்ப குருநாதர் சொன்னது, நீ கதிர்காமத்துக்கு ஒரு வேலடிச்சு கொண்டு கதிர்காமத்துக்கு யாத்திரை போய் கப்புராலேட்ட கொடுத்து வழிபாடு செய். இது ஒரு 150 வருஷங்களுக்கு முன் நடந்த விஷயம். கொடுத்துட்டு பூஜையெல்லாம் முடிச்சு மேலையெல்லாம் ஏறி போட்டு திரும்ப கப்புராலேட்ட கீழ் அவர் ஒரு வேல் தருவினம். ஆனா நீ கொடுத்த வேல் வராது, வேறு ஒரு வேல் தான் வரும். அந்த வேலை கொண்டு குருநாதருக்கு வலப்பக்கத்திலே வைத்து வழிபாடு செய்யுங்கள், உங்களுக்கு ஆண் சந்ததி உண்டாகும். அவளுக்கு ஆண் சந்ததி ஒரு பிரச்சனை, பொம்பளை பிள்ளைகள் இருந்தது, ஆண் சந்ததி இல்லை. அப்ப அந்த குருநாதற்ற அந்த வாக்கோட அவர்கள் வேலை கொண்டு பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்த பின்பு இரணையாக 2 ஆம்பளை பிள்ளை பிறந்தார்கள். அவர்களை வீரகத்தி, அவருக்கு ஒருத்தருக்கு வீரகத்தி பேர், ஒருத்தருக்கு கதிர்காமர், 2 பேருக்கும் வைத்து அவர்களுடைய சந்ததி பேர்ந்து பெருகி இப்ப அந்த குருநாதரோட அந்த கதிர்காமத்து வேலுக்கும் தனியொரு மிகப்பெரிய வடை, அந்த அதாவது மடை ஒன்று பெருசாக போடுவார்கள். ஆனா அந்த வேல் எங்களுடைய நிறைய நேர்த்தி கொடுத்த வேல்கள் ஒரு வேலும் குருநாதர் அழிக்கக்கூடாதுன்னு சொல்லி இப்ப சன்னதி மாதிரி சாத்தித்தான் நாங்கள் வழிபாடு செய்வோம். ஒரு 60-70 வேலுக்கு மேல இருக்கிறது. அந்த வேலுக்குள்ளே எது கதிர்காம வேலுன்னு தெரியாது எங்களுக்கு. அது முன்னோர்கள் அப்படியே அப்பப்பாவும் தெரியல சொல்லல. அப்ப எனக்கு ஒரு பிரார்த்தனை, குருநாதருக்கு தார நேத்திக்கு தார வேலும் கொண்டே கதிர வேலுக்குள்ள வைக்கப்பட்டிருக்கே. அப்போ இந்த வேலை கண்டுபிடிக்க வேண்டும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணின போது சுவாமி கனவுல அந்த வேலை காட்டினார். இதுதான் என்னுடைய வேலண்டு பேர்ந்து பின்பு அதை ஒரு திருகுளம் போட்டும் குழப்பமா இருக்கு. அவ பின்பு அதை திருவுளம் போட்டு பார்க்கிற போதும் அதே வேல் தான் வந்தது. எனக்கு அதிகமா போயிட்டது. நான் அதை 20 வேலுக்குள்ள அதுக்கு இருந்த மற்ற வேல்கள் எங்களுக்கு தெரியும், பிற்காலத்தில் அடிச்சு தந்த வேலுகள், நேத்திக்கு தந்த வேலுகள் குருநாதருக்கு அந்த 20 வேல் தான் அதுக்குள்ள இதன்று கண்டுபிடிக்கலாம் இருந்தது. நான் அது ஒரு சுவாமி சொன்ன வழியில திருவுளம் போட்டு பார்க்கிற போது அந்த வேல் தான் வந்தது. சுவாமி கனவுல காட்டின அதே வேல். அப்ப அது சரி, அது உறுதி. அதே மாதிரி நிறைய விஷயம். அப்ப இறைவன் நேரே பெற முடியாத நிலையிலே இந்த கனவிலே காட்டுவார். இதை பற்றி நிறைய தேவாரங்களிலும் புராணங்களிலும் இந்த திருவாசகம் எல்லாத்திலும் நிறைய சொல்லி இருக்கிறார்கள். அந்த கனவு நிலை என்பது உங்களுக்கு மிகப்பெரிய சுவாமியோட ஈடுபாடு நிலையில தான் வரும்.
அது ஒரு சாதாரண நிலையில வராது எல்லாருக்கும். சில பேருக்கு கண்டால் அது கனவு வேறையா போய்விடும், சில பேருக்கு அது உண்மையாக இருக்கும். ஆகவே கனவிலே இறைவன் காட்டுவது என்பது உண்மையான ஒரு தகவல். அது உங்களுக்கு தெய்வீகம் கூட இருக்கிறது என்றதானம்மா அதனுடைய அர்த்தம். நன்றி ஐயா, நன்றி. அந்த அந்த நிலையில இருந்து நான் என்னால வெளியே வந்து எழுந்திருக்கவே முடிய மாட்டேங்குது. அப்படியே அதுலயே லயிச்சு போயிட்டு அப்படியே இருந்துடுறேன். எனக்கு ஏதோ ஒரு உலகத்துல இருக்க மாதிரியே எனக்கு தோணுது. அப்புறம் பார்த்தாதான் காலையிலன்றது எனக்கு நினைவுக்கே வருது. அது ஒரு தெய்வீக காட்சிகள். அது நனவு நனவு நிலை மாதிரி கனவு நிலையில சுவாமி அதை கொடுக்கிறார். அவர் கொடுத்து கொண்டு வரைக்குள்ள அது உங்களுக்கு மேலும் 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 உங்களை பக்குவப்படுத்தி தன்னோட ஐக்கியப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சி தான் அந்த சுவாமியினுடைய இந்த வேலை. நன்றி நன்றி நன்றி. தெளிவுபடுத்த நன்றி. வேற யாராவது கதைக்க போறீங்களோ? நாங்கள் சத்யதாசன் போயிட்டாரு. அடுத்த வகுப்போட தொடர்படுத்துவோம். ஆனந்த மிஸ் நாளைக்கு அவர் வகுப்பெடுக்க ரெண்டு வரும். கெட்டி சொல்லில என்ன விருப்பம் கஷ்டம் என்று சொன்னவர். சரி, என்னென்று தொடர்பு கொண்டுட்டு வகுப்ப போடுங்க. நாளை கதைச்சு போட்டு போடுறேன் நான். நன்றி ஐயா. ஓகே, அப்ப நாங்கள் எல்லாருக்கும் மிக்க நன்றிகள். வகுப்புல பங்கு பற்றியவர்கள் எல்லோருக்கும் மாணிக்கவாசனுடைய திருவருள் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று நான் அடியேன் பிரார்த்தனை பண்ணிக் கொள்கிறேன். கதிர்காமக்கந்தனுடைய உற்சவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காலம். இன்றைக்கு விநாயகர் சதுர்த்தி. எல்லாம் முருகப்பெருமானுடையது, விநாயகருடையது, மாணிக்கவாசுவாமி சிவசக்தியினுடைய அருள் எல்லாம் நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கு இருக்கிறது. வருகின்ற வெள்ளிக்கிழமை ஆதி உத்தரம் நடராஜ பெருமானுடைய 6 அபிஷேகங்களிலே மிகவும் மகோன்னதமான அபிஷேகம் இந்த முறை வெள்ளிக்கிழமையில வருகின்றது. அது ஒரு மிகவும் அதை விட மிக விசேஷம் முருகப்பெருமானுடைய சஷ்டி கூடி நிற்கிறது இம்முறை. அந்த சஷ்டி கூடி நிற்கிறது என்பது அது இன்னொரு மிக விசேஷம். இந்த முறை ஆனி உத்தரம் வெள்ளிக்கிழமை வருகிறது. பல ஆலயங்கள் கும்பாபிஷேகம் இருக்கு. இந்த முறை ஆனி உத்தரம் குற்றம் இல்லாத நல்ல நாள்ல சித்தாமிர்தத்துல வளர்ப்புறையில வருகிறது. ஆகவே அந்த நல்ல நாள்ல ஆனி உத்தரம் வந்திருக்கிறது. சஷ்டி கூடி நிற்பது கந்த பெருமானுடைய திருவருள் இணைந்திருக்கிற ஒரு விசேஷம். ஆகவே அந்த நாளையும் நாங்கள் உங்களுக்கு முன்னுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். ஆர்த்துரா தரிசனத்துக்கு அடுத்த நிலையிலே மிக முக்கியமானதாக ஆனி உத்தரம் கருதப்படுகிறது. அடுத்த நிலையிலே தான் பங்குனி உத்தரம். ஆகவே இவற்றை நாங்கள் எல்லாம் எங்களோட சமயத்தினுடைய மிகப்பெரிய புண்ணிய நாட்களாக கருதுகிறோம். அந்த நாள்களில் எல்லாம் நாங்கள் இறைவனை சிந்தித்து பேரருள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணி இன்றைய நிகழ்வை இவ்வளவோடு நாங்கள் நிறைவு செய்து கொண்டு மீண்டும் இன்னொரு விரிவுரையிலே பங்கு பெற்றுவோமாக. நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, வணக்கம். நன்றி நன்றி ஐயா. அனைவருக்கும் நன்றி.